முதியோர் காப்பகம். இங்கே வந்து ஆதரவற்றோர்களை சாலையோரமாக ஆதரவு இல்லாத நிலையில் இருக்கிற பாட்டிங்களை எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து பராமரிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் இங்கே வந்து இன்றைக்கி வந்து 70-75 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உறவினர்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேருக்கு உறவினர்கள் இல்லாத நிலையில் தான் இங்கே வராங்க. சில பேருக்கு உறவினர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள தான் இங்கே இருக்கிற 75 பேரில் பெரும்பாலான பேர் அவங்க தான். இப்போ சமீப காலமாக வந்து காப்பகங்கள் அதிகரிச்சுட்டு வருது. பெய்டு ஹோம், அப்புறம் நான் பெய்டு ஹோம், இந்த மாதிரியெல்லாம் வருது. ஆதரவற்ற காப்பகங்களில் முதியவர்கள் எதனால் இங்கே வராங்க, எந்த சூழ்நிலையில் இங்கே வராங்க அப்படின்றத பார்த்தோம்னா, மெயின் பொருளாதார பிரச்சனை. வீட்டில் வந்து இப்போ இருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடியில் கணவன் மனைவி குழந்தைகள் அவங்களுக்கே பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது முதியவர்கள் அப்படின்ற ஒரு இது பாரமாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த பாரமாக நினைக்கிறதுனால ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒரு காப்பகம் கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தில் இலவசமான காப்பகம் ஏதாவது இருக்கிறான்னு தேடி பார்க்குறாங்க. இதன் மூலிமா இந்த கார்ப்பரேஷன் இது மாநகராட்சி காப்பகம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, வெளி மாநிலங்கள் போய் வேலை செய்கிறாங்க. இதில் வந்து தான் கூட்டிகிட்டு போய் அந்த மாநிலங்கள்லையோ இல்லை அந்த வெளிநாட்டிலையோ வச்சுக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு கேர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பெய்டு ஹோம் நல்ல காஸ்ட்லியானது, அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு காப்பகங்களில் போய் அங்கே சேர்த்துடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத சூழல் அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து எங்கள் பெற்றோரையும் கூட வச்சிருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூழலை தனித்து விடப்படுறாங்க. இன்னொன்று வந்து உடல் உபாதை, நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள வந்து நிரந்தரமாக ஒரு ஹாஸ்பிட்டலிங் வேணும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலையும் வைக்க முடியாது, ஆனால் அவங்க எப்பொழுதும் பெட் பேஷண்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு முடியாது. காலையில், மதியானம், நைட்டு, இரவு இதெல்லாம் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னுடைய சம்பாதிக்கணுன்ற ஒரு இதில் வந்து ஏதாவது ஒரு காப்பகங்களில் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகிறாங்க. 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்க. கணவர் இறந்து போச்சு. இறந்து 10 வருஷம் ஆச்சு. எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. சாப்பாடு தொண்டை குழியில கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சாப்பிடுவேன். ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும். இப்போ அதுவும் சாப்பிடவே முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஏதோ அந்த வீட்டில் பிள்ளைகிட்ட சடைச்சிக்கிட்டு நம்ம குழந்தை நினப்பெல்லாம் வருங்க. அப்ப என்ன வரும்போது இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிடுவேன். அப்புறம் என்ன செய்ய, நினைப்பு வரும்போது கண்ணீர் விட்டு பாசமாக இருக்கணும். நம்ம பிள்ளைய நம்மளோட இருக்கணும், அதுகளோட தான் நம்ம போய் சேரணும். இப்பவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க முடியா, நான் கொஞ்ச நாளையில ஊருக்கு போகணும்னு தான் இருக்கேன். நான் இங்கேயே இருக்கணும்னு இல்லை. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஊரோடமா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் இருக்கேன். நான் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. எதனால இல்லைன்னா, கணவர் சின்ன வயசுலயே என் குழந்தைக்கு 2 வயசுக்கு போது இறந்துட்டாரு. அப்புறம் பல இடத்துல வேலைக்கு பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். குழந்தையெல்லாம் அவங்க நான் போக்குவரத்துலாம் அதிகமாக இல்லை. ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்களுக்கு 2 குழந்தையாச்சு. அவள் தனியாக இருக்கா, நான் தனியாக. நான் யாருக்கிட்டையும் போய் கஷ்டப்படுத்த விரும்பலை. இங்கே நல்லா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எதுக்கு போய் ஒருத்தர் தொந்தரவு கொடுக்கணும்? அவங்களும் நல்லா நான் வரலேன்னு தான் சங்கடப்படுறாங்க. நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இங்கேயே இருந்துட்டேன். பெற்ற பிள்ளைங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்கள ஆளாக்குறாங்க. அவங்க வந்து நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் கொஞ்ச காலம் அருமையாக கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா அப்பா அம்மாவோட நல்லா நேசிக்கலாம், நல்லா அன்பு காட்டலாம். ஒரு உடம்பு சரியில்லைலாம் மருத்துவத்துக்கு கூட்டின்னு போய் நல்லா உடல்நலம் பேணி காக்கலாம். இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க அப்பா அம்மாவை தயவு செய்து நல்லா அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லி என் தாழ்மையான வேண்டுகோள். இன்னுமே உங்களுடைய ஜெனரேஷனில் இந்த மாதிரி இல்லங்கள் கொஞ்சம் குறைஞ்சால் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு வந்து காலேஜில் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுறதுக்கு நான் வந்த இடத்துல முதியோர்கள் ஆதரவு இல்லாமல் இங்கே வந்தவங்க அவங்களாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த பேசுனதுல அவங்க முக்கியமாக சொன்னது வந்து ஆதரவு இல்லாமல் வந்தோம், குழந்தைங்க வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களும் இருக்கிற இடத்துல நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்திருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே அவங்க அமைச்சுக்கிட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. நல்லா சந்தோஷமா பேசினாங்க, சிரிச்சு பேசினாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு ஒண்ணுதான் சொன்னாங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க பெற்றோர்களை கைவிடாதீங்க.
அவங்க அவங்க நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன நம்ம சொல்லி தந்தாங்களோ அது தகுந்தாப்புல நடந்து நல்லா அவங்க நம்ம பெற்றோர்களுக்கோ நம்ம கூட இருந்தவங்களுக்கோ நம்ம போற நிலைமை எந்த நிலைமைக்கு போனாலும் தன்னடக்கத்தோட இருக்கணும். ஆணவம் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமூகத்துல நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. பணத்தை மட்டும்தான் மையமா நினைச்சிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதை தவிர்த்துட்டு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்தா கண்டிப்பா இந்த முதியோர் காப்பகன்ற இது குறையும். 10 வருஷத்துக்கு முன்னாடியில இங்க கோயம்புத்தூர்லயே ஒரு 30-35 காப்பகங்கள் மட்டும்தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 65-70 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் ரெஜிஸ்டர் ஆகாத காப்பகங்கள் கூட நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டோம்னா கொஞ்சம் முதியோருடைய பராமரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது இது பண்ணலாம். அன்னைக்கு அவங்க நல்லா இருந்தாங்க மட்டும்தான், நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை அது.